ஓட்டு இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் வாரி கொடுப்பீங்க, ஓட்டு வங்கி வாரி வச்சுன்னுக்கிற. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஓட்டு வங்கி வைத்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். திமுகவிடமிருந்து வாங்குகின்ற தொகுதிகளில் உங்களுடைய பானை சின்னம் அனைத்து தொகுதிகளிலும் இருக்குமா? அந்த சின்னத்தில் என்ன கேள்வி இது? நீங்க சொல்ல மாதிரி திமுக எங்களை மாற்ற முடியாது, பானை சின்னத்தை நிற்காது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நாங்க நிக்க மாட்டோம். நிக்க மாட்டீங்க? உதயசூரன் நிக்க மாட்டோம். நிக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் வந்தால் ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு சொன்னாரா? பொதுவா சொன்னாங்க. நாங்க போகல. என் கூட்டணிக்கு வந்தா நான் ஆட்சியில பங்கு தரணும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா வந்து விடுதலை சிறுத்தை கேட்கறீங்க, ஏன் எங்களை கேட்கறீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் பகலவன் அவரை சந்திப்ப வாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். காங்கிரஸ் மாதிரி போன சட்டமன்ற தேர்தல் 25 வாங்கினாங்க, இந்த சட்டமன்ற தேர்தல் 28, 3 எக்ஸஸா வாங்கிட்டாங்க. சரி, உங்களால இந்த 6 சீட்டு கூட காப்பாற்ற முடியுமா? கொடுத்த 2001 சீட்டு அப்படியே வாங்கிடுவீங்களா, இல்ல ரெட்டப்பட வாங்கிடுமா? உங்களுக்கு திருமாவுக்கு இந்த துணிச்சல் இருக்கா? அப்படி கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன்னா, சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு. அந்த துணிச்சல் இருக்கா, அந்த துணிச்சல் இல்லையா அப்படின்னு கேட்கறது வந்து அது அறிவு சார்ந்த கருத்து கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கள் தலைவரை போல ஒரு துணிச்சல் மிக்க தலைவர் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஏதாவது பார்த்துக்கிறீங்களா? காவல்துறைக்கு அஞ்சி நடுங்காமல் காவல்துறையை எதிர்த்து பேசியவர் தொடக்க காலத்தில் இந்த வரையில். பொய் வழக்குகளை போட்டு காவல்துறையும் அரசு கேந்திரத்தில் இருக்கிற அதிகாரிகளும் தவிடுபொடியாக்கியவர். அரசியல் அரங்கிலே சாதி வெறி சிந்தனையோடு இருந்த 2 கட்சிகளையும் தவிடுபடியாக்கி நுறுக்கி அவர்களை யாரை வந்து சாதி பார்த்தார்களோ அவர்களே அரசியல் பாதைக்கு பேச வச்சது விடுதலை சிறுத்தைகள். இத்தனை வரலாற்று சான்றுகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் தலைவர், அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அவர் பார்த்து யாரும் இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் வந்து பொம்மலாட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேணாம். விடுதலை சிறுத்தைகள் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகள் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, 4 தொகுதியை வென்று இருக்கிறோம். அதாவது இப்ப வந்து 5 தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்ட்டு வாய்ப்பே இல்ல சார், வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லைன்ற பாருங்க, ஓட்டு இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் வாரி கொடுப்பீங்க, ஓட்டு வங்கி வாரி வச்சுன்னுக்கிற. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையில் நின்று ஓட்டு, மழை வந்தாலும் இடி வந்தாலும் மின்னல் வந்தாலும் வெயில் புரண்டு அப்படியே தலையை மண்டையை பிளந்தாலும் அந்த வாக்குரிமை முழுமையாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி வைத்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களை பார்த்து கேலிக்கு இல்லையா பேச்சுக்குன்னு இருக்கலாம். யான்னு கேட்டினா இதெல்லாம் வந்து விஷத்தன்மை. எங்கே விடுதலை சிறுத்தை வளர்த்துருவாங்க, எங்கே இவங்க மேலே வந்துடுவாங்கன்னா கார்புணர்ச்சியில் இது போன்ற நிறைய பேர் வந்து கொப்பளிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவதற்கு 2 நாள் காத்திருங்கள், அதுக்கு விடை தெரியும். அதன் பிறகு என்ன இதே இடத்தில் கூப்பிட்டு பேசுங்கள், அதையும் நம்ம பேசிக்கிறோம். அப்படியா? ஆனா உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் இருந்து சார். விஜய் வந்த பிறகு பெரும்பாலும் விசிகாவில் உள்ள இளைஞர்கள் அனைவருமே விஜய் பக்கம் போயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த டேட்டால இப்படி ஒரு நீங்க சொன்னீங்கல்ல, அதனால்தான் உங்களுக்கு தொகுதியை கொடுக்கிறார். அதுதான் ரஜினி ஒரு படத்துல சொல்லுவாரு, கண்ணா நான் தனியாக நிற்கிற சிங்கிள் ஆள்னு பார்த்துருக்கேன், கொண்டா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாரு சொல்லுவார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கேமரா எடுத்துக்கின்னு அப்படியே கொஞ்சம் எங்கள் அசோக் நகர் அம்பேத்கர் திடல் பக்கம் போய் பாருங்கள், அப்படியே எடுத்துக்கின்னு வேலைச்சேரி எங்கள் தலைவர் இருக்கிற அலுவலகத்துக்கு வந்து பாருங்கள், அப்படியே வந்து அம்மா இருக்கிற வீட்டை வந்து பாருங்கள். இப்போ இல்லை, நீங்கள் இந்த தேர்தல் முடிட்டோம், தேர்தல் முடிஞ்சால் அந்தந்த கட்சி ஆஃபீஸர் 10 பேர் திரிவான். அது இல்லை, நீங்கள் 24 hours எப்போ பார்த்தாலும் மக்கள் மத்தியிலே இருக்கவர் அலையாய் வந்து மனு கொடுத்து எனக்கு பொறுப்பு கொடுன்னு சொல்லிட்டு வந்து வரிசையில் இன்னும் கிடப்பது விடுதலை சிறுத்தை அலுவலகம் மட்டும்தான். வேற எந்த கட்சியிலும் கிடையாது, திமுக கிடையாது. அப்படியா? இல்ல, அது எதுக்கு? எனக்காவது ஒரு டேட் மாஸ்டர் திரும்ப
யாரு? விஜய் விட மாஸ் லீடர் நான் கேட்குறேன். கூட்டம் விஜய் மாதிரி எங்கள் தலைவர் சினிமாவை நடிச்சு வந்துக்கிறாரு. அதாவது சினிமானது பெரிய மீடியா, அதில் வந்து அவங்க அப்பா டைரக்டரு, அவர் நடித்தார். அது மாதிரி வந்து எங்கள் தலைவர் செல்ஃபோன் இல்லாமல், ஊடக வெளிச்சம் இல்லாமல், பத்திரிக்கை செய்தி இல்லாமல் இப்படி வந்தவர் சார் எங்கள் தலைவர். பெரிய பெரிய படம், இவ்வளோ பெரிய படம் போட்டு கோட்டீஸ்வரர்கள்லாம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து இவர் தான் திருமாவளவன், இவர் தான் திருமாவளவன், இவர் தான் திருமாவளவன், கையை தூக்கினா நடந்து வரா மாதிரி அப்படி தான் எங்கள் தலைவர் சீன் போட்டு வரல சார். உழைத்து 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 இரவு பகல் பாராமல் கண் விழித்து இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறார். என்ன இருக்குது? இப்படிலாம் கேட்க வேண்டியது இருக்கு. இப்படிலாம் கேட்க கட்சி தொண்டர்களா அந்த உறுதி ஆயிடுது. அப்போனா நீங்க ஸ்டாலின் எடுக்கிற நடவடிக்கை உங்களுக்கு எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் விடுதலை சிறுத்தையில் இருக்க தொண்டனை விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் இப்ப சொல்றேன், எவனாலும் முடியாது, யாராலும் வாங்க முடியாது, விலை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது. நாங்கள் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் இருப்போமே தவிர பொறுப்புணர்வோடு இருப்போம். பொறுப்பை விட்டு விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் எங்களை வந்து ஒரு பொறுப்பா மாற்றி வச்சுக்கிறாரு. பொறுப்பு எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு பொறுப்பும் கடமை நிறைய இருக்கு. அந்த பொறுப்பே எங்களுக்கு போதுமானது இல்லை சார். உங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் எப்படியாவது இருங்க சார், எப்படியாவது திமுகவிடம் இரட்டைப்படை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கட்சி பொறுப்புல இருப்பவர்கள்லாம் இல்ல, நம்ம திமுக எது கொடுத்தாலும் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வாய் மூடி மௌனமாக வந்து விட வேண்டும் அப்படின்ட்டு தான். இல்ல இல்ல இல்ல, நீங்க பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் திருமாவளவன் போயிட்டு சொல்லியிருக்கார், நான் பாத்துக்கிறேன் சார் அப்படிதானே பேசியிருப்பா. இதுல என்ன இருக்கு? இதுதானே என்ன சொல்றேன்னா சந்தர்ப்பவாதம், சகுனித்தனம் மறைந்த இதுதானே. மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா வந்து மிக மோசமானவங்க, ரொம்ப அவங்க கிட்டலாம் போய் பேச முடியாது, அதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மையார் தான் ஈழத்தமிழர்கள் மீது கடுமையாக, அண்ணன் பிரபாகரன் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து அவரை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் என்றெல்லாம் சட்டம் நிறைவேற்றினாங்க. அதே அம்மாக்கிட்ட எங்கள் தலைவர் சொல்கிறார், அவருடைய பிறந்த நாள் ஆகத்து 17 அன்றைய பிறந்த நாள், அன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்திலே உண்ணாநிலை போராட்டத்தில் கடைபிடிக்கிறார். அன்று மாலை சென்றெடுத்து செஞ்சோலையில் பள்ளி சிறார்கள் மீது கொத்துக்குண்டுகளை ராஜபக்சே இராணுவம் வீசி பல்வேறு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்து போச்சு, இதுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை விடணுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அறிக்கை விட்டாங்க. கல்லையும் கரைய வைத்தவர், அரசியல் புரிதலை சொல்லி கல்லையும் கரைய வைத்தவர் எங்கள் தலைவர். அது போலவே அந்த அம்மா சொன்னாங்க, அதிமுகவில் நாங்கள் வெளியேறும்போது கடுமையான விமர்சனம், ராமதாஸை கூட கடுமையான விமர்சனம் செய்த ஜெயலலிதா அம்மையார் எங்கள் தலைவர் மட்டும்தான் சொன்னாங்க, தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அப்படி இங்கே தமிழ்நாட்டு அரசியல் மாறுபட்டு நிற்கக்கூடியவர் எங்கள் தலைவர். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களிடத்தில் ஒரு அன்பை மட்டுமே பாராட்டி கொள்ளாமல் அரசியல் புரிதலையும் ஏற்படுத்தி புரிய வைத்து வழிநடக்கக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள். விடுதலை சிறுத்தைகளைப் போல எந்த கட்சியிலும் கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டவர் ஒரே சீராக கொள்கையை பேசக்கூடிய ஆட்கள் வாழ்ந்தவர் வேறு எதிரையும் இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. சரி சார், உண்மையில் உங்க கூட்டணியில் இருக்கிற தலைவர் திரு ஸ்டாலினோடு இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள் திருமாவர்கள் சார். தேமுதிகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதி கொடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் வெளிப்படையா. ஏன் சார் வாய் மூடி மௌனமா வச்சிருக்கீங்க? எதுக்கு சார்? அதை விட்டுட்டு இருங்க சார், அந்த தொகுதி உடன்பாடு முடிச்சிட்டு எங்க கிட்ட உங்ககிட்ட இப்படி சொல்லாது தைரியம் அப்படிதான் சொல்லாதீங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியம் எல்லாம் சொல்லாதீங்க. எங்க தலைவர் வந்து பெங்களூர் சொன்னீங்களா, பெங்களூர் தொகுதியில உதயசூரியன் சின்ன வந்து எங்க சின்ன தலை நின்று சொல்லி அதை பதவி தூக்கி போட்டு வந்தவர், அவரு தைரியமான துணிச்சலானவர். நீங்க கேட்டக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தானே அந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல, நான் சொல்றேன், நீங்க எங்க கட்சி மட்டும் தானே கூட்டணியில் இருக்கு.
இப்போ எல்லாருமே நீங்கள் பார்த்தா இந்த ஊடகத்தில் எல்லாமே எப்படி டிபேட் எப்படி நம்ம போயிட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தை மையப்படுத்த ஓடுது. மற்ற கூட்டணி கட்சிகள் யாரும் இது வந்து பேட்டி எடுத்துருக்காங்களா பாருங்க, ஒன்று உள்ள ஏன் விடுதலை சிறுத்தை மட்டும் மையப்படுத்துறாங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டாதான் விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்படியா? அவங்க வாயிலேருந்து எதனா ஒன்று பிடுங்கணும். இதை இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு வந்து அதை பிரேக்கிங் நியூஸாக பண்ணணும். அப்போ வந்து அங்கேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு எவ்வளோ கற்பனை பண்ணுறாங்க ஊடகங்கள். ஆனால் அந்த கற்பனை கனவு மண்கோட்டையாக போயிடும். அப்படியா? சரி, உண்மையிலே திமுகவிடமிருந்து வாங்குகின்ற தொகுதிகளில் உங்களுடைய பானை சின்னம் அனைத்து தொகுதிகளிலும் இருக்குமா? அந்த சின்னத்தில் இது என்ன கேள்வி? எனக்கு ஒரு இது பானை சின்னது வந்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். உதயசூரியன்ல திமுக இருக்கு, உதயசூரியத்தில் நிற்க மாட்டீங்களா நீங்க கேட்பீங்களா? அவங்கள போய் கேள்வி கேட்பீங்களா? நின்றதே இல்லையா? ஏங்க நாங்க வந்து அப்பெல்லாம் அங்கீகாரம் பெறாதுங்க. எங்களுக்கு சின்ன இருக்க வர நீங்க கேட்கறது கரெக்ட். அப்புறம் நாங்க எங்களுக்கு ஒரு சின்ன வந்து அங்கீகாரம் கிடையாது. இப்போ எங்களுக்கு பானை சின்னம் அங்கீகாரம் பெற்று விட்டுச்சு. இனிமேல் எந்த காலத்துலயும் எங்களுக்கு பானை சின்னம் தான், எந்த காலத்திலயும் அது மாறாது. அது எப்படி மாறும்? அப்படி எப்படி மாறும் கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாது, மாறாதுங்க. எப்படி மாறும்? எது? ஏங்க எங்களுக்கு தான் சின்னமே அங்கீகாரம் பெற்றுட்டோம். நாங்க எங்களை வந்து நிக்க கூடாது. உடன்படிக்கையில எதுகாலம் அதுதான் நான் கேட்டேன், அதுதான் உங்களுக்கு கேட்டேன். அப்ப நாங்க பானை சின்ன அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் பானை சின்னத்துல நிக்க முடியாதுன்னு சொன்னா உதயசூரியன்ல அவங்க நிக்க முடியாதான்னு கேக்குறேன். யாரு? திமுக. அது திமுக தான் எப்பயுமே. பானை சின்னம் எங்களுக்கு எப்பயுமே தான். அப்படி இல்லை, அனைத்து தொகுதிகளும் உங்களால போட்டியிட முடியாது. யார் சொன்னா? கொடுக்க யாருக்கு சொல்றாங்க போட்டியிட வைக்க மாட்டான்னு சொல்றாங்க? யார் சொன்னதுன்னு கேட்டேன். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் பானை சின்னம் கிடைத்து விட்டது. இனிமேல் எந்த இடத்துல நின்னாலும் நாங்கள் தனியாக நின்னாலும் சரி, கூட்டணி நின்னாலும் சரி, என்னைக்குமே பானை சின்னம் தான் நிற்க முடியும். அதுதான் எங்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அப்படி அதை யாரும் மாத்த முடியாது, யாரும் மாத்த முடியாது. திமுக மாத்த முடியாது. நீங்க சொல்ல மாதிரி திமுக எங்களை மாத்த முடியாது. பானை சின்னத்தை நிக்காது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நாங்க நிக்க மாட்டோம். உதயசூரியன் நிக்க மாட்டோம். பானை சின்னம் தான் நிற்போம். அனைத்து தொகுதியில பானை சின்னம் போன முறை பானை சின்னம் தாங்க. நீங்க போன முறை நாங்க சுயேட்சை சின்னமா இருக்கும் போது உதயசூரியன் நிக்க சொல்றதுக்கு நிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு 6 தொகுதியும் பானை சின்னம் தான் நின்னோம். ஆமா, போன முறை சட்ட முறை 2001 தேர்தலையே நாங்கள் சுயேட்சை சின்னம் தான் எங்கள் சின்ன. அப்போ பானை சின்னம் அங்கீகரிக்கப்படலை. அப்போவே உதயசூரியன் நிற்க சொன்னாங்க, நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்போவே நிற்கலைங்க. 6 தொகுதியும் பானை சின்னம் தாங்க நின்னோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நிற்கும்போது ஒன்று ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் நின்னார், இன்னொன்று வந்து பானை சின்னத்தை எங்கள் தலைவர் நின்னார். அது முடிஞ்சு 2வது தேர்தலில் வந்து எம்பி தேர்தலில் வந்து 2 பேருமே எங்கள் தலைவரும் பானை சின்னத்தில் நின்னார், ஆனால் ரவிக்குமார் அவர்களும் பானை சின்னத்தில் நின்னார். அப்புறம் எப்படி 2மே பானை சின்னம் தான் ஜெயிச்சோம். 2 நாடாளுமன்றம். நீங்க சொன்னீங்க, நான் சொல்லலையே. உதயசூரியன் சின்னத்தில் நிக்க மாட்டேன்னு சொன்னங்க. ஏங்க எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு, இனிமேல் நிக்க மாட்டேங்க. இப்பவும் சொல்றாங்க உதயசூரியன் இது ஒரு காலத்துல எப்பவுமே நிக்க மாட்டாங்க. சரி, உண்மையிலே திருமா அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு இருக்கிறப்ப ஏன் கேட்காம இருக்கிறீங்க? கேட்கல யார் சொன்னா? கேட்கல யார் சொன்னது சார்? யார் சொன்னான்னு கேட்கிறேன். அதாவது அதுக்கு இப்பொழுது கிடையாது, நாங்கள் தனித்து நின்று தனியாக இருக்கும்போதுதான் இது. அதாவது கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மனநிலையில் இப்போது இல்லை. அதுக்கான கால அவகாசம் அவர்களிடத்தில் இல்லை. அது காலம் கனிந்து வருகிறது. எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய கொள்கை செயல்பாடுகள் எந்த இடத்துல மாற்று கருத்தில் எங்களாண்ட அப்படியே இருக்கு. அந்த காலமும் கனிந்து வரும். இப்போது ஊடகத்தில் பேசப்படுது இல்லையா, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு நாங்கள் 1999 வச்ச முழக்கம் 2026 ஒலிக்கும் போது அதுவும் கை வந்து சேரும்ன்றது எங்களோட நம்பிக்கை. ஆனால் ஒருத்தர் சொன்னாரு, அவர்கிட்ட நீங்க போயிருக்கலாமே. யாரு அவரு? விஜய். அவர் சொன்னாரு, சொல்றீங்க எங்களுக்கு மட்டும் தான். இருங்க வர இதுதாங்க பார்வையில கோளாறு சொல்றேன். இதுதான் திட்டமிடல், இதுதான் கோளாறு அப்படின்னு சொல்றான். ஏன் மதிமுக பார்த்து கேளுங்க, வேல்முருகனை பத்தி அவங்க யாரும் கேட்கலையே. அவங்க ஆட்சியில் அங்கீகாரம் வேணாமா? உங்களுக்கு தானே அது இல்ல இல்ல அவங்களுக்கு காத்துல பறக்க. அவங்களுக்கு அந்த கொள்கை கிடையாதாமா? அவங்களுக்கு எதுவுமே இல்லையம்மா. சொன்னாரா உங்ககிட்ட? வைக்க சொன்னாரா? யாரு வைக்க சொன்னாருங்களா? சொன்னார். இப்ப இல்ல எங்களுக்கு ஆட்சியில இல்லங்க, எங்களுக்கு இல்லங்க காங்கிரஸும் சொல்லுங்க இருங்க வர திரும்ப இது வரைக்கும் இருங்க வர கொள்கையை அங்க உறுதிப்படுத்த. இது தப்பா இருக்கு. வைக்க சொன்னாருங்களா எங்களுக்கு ஆட்சியில எது என்னைக்கு குத்த உடைய எங்களுக்கு வேணும் சொன்னாரா? சொன்னாரா? இல்ல இப்ப இல்ல சொன்னாரான்னு கேட்டேன். எது வைக்க சொன்னாருங்களா? அது மாதிரியே எது எங்களுக்கு ஆட்சியில நீங்க பங்கு கொடுத்தா எங்களுக்கு வேணாம்னு சொன்னாரா?
கொடுத்தா வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா அப்போ அப்புறம் போய் கேட்க வேண்டியது கேட்டாங்க. ஏங்க இல்ல இல்ல அதை பத்தி நீங்க அவரை போய் கேட்கணும், எங்களையே கேட்கறீங்கன்னு கேட்கறேன் நான். தட்டுங்கள் திறக்கப்படும், அதுதான் அவரை போய் தட்ட சொல்லுங்க. அதுதான் போய் அவங்களெல்லாம் தட்ட சொல்லுங்க. எங்களை எதுக்கு தட்ட சொல்றீங்க? எங்களை கேட்கணும். ஏங்க நீங்க குறிப்பா எங்க விடுதலை சிறுத்தைகள் மட்டும் போய் தட்டுன்றீங்களா? ஏன் எங்களை மட்டும் கேட்கறீங்கன்னு நான் கொள்கை அதுதான். அவங்களுக்கு கொள்கை இல்ல. அப்போ அவங்களுக்கு கொள்கை கிடையாது. அவங்க இப்படி எல்லாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் கேட்கலையா? அவங்க கொடுத்தா வேணான்றாங்க. இது உங்க இது விஜய்ன்ற ஒரு விடுதலை சிறுத்தைகள் தான் இந்த பங்கு தருன்னு சொன்னாரா? அப்படியே சொன்னாரு. யாரு? விஜய் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு சொன்னாரா? பொதுவா சொன்னாரு. நாங்க போகல, எங்களையா கேக்குறீங்க? அந்த கொள்கை இல்லங்க, நான் சொல்றேங்க. இத பாருங்க, அதுதான் இந்த மாதிரி ஊடகத்தில் தான் மக்களை வந்து திசை மாற்றம் செய்கிறீங்க. அவரு ஒரு பொதுவான கருத்து சொல்லி இருக்கிற விஜய் என் கூட்டணிக்கு வந்தா நான் ஆட்சியில் பங்கு தரணும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? ஸ்ட்ரெயிட்டா வந்து விடுதலை சேர்த்து கேட்கறீங்க. ஏன் எங்களை கேட்கறீங்க? நீங்க உங்க கொள்கையில நீங்க வந்து மத்தவங்களோட கொள்கை பாருங்க. எங்க கொள்கையில வந்து கொள்கைகளா கட்சி அது உங்களுக்கு விடுதலை சிறுத்தை எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கொள்கை மாதிரி. நான் இதை சொன்னா மற்றவங்களுக்கு தப்பா தெரியும். ஏன்னு கேட்டா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கொள்கை பிடிப்பு மாதிரி வேறு எந்த கொள்கைகளுக்கும் அப்படி ஒரு கொள்கை பார்வை இருக்காது. இது அந்த எங்கள் கொள்கையே வந்து சொல்லும் போதே மற்றவங்களுக்கு முரணாக இருக்கும். முதலாளியத்தை எதிர்ப்போம், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம், வர்க்க போராட்டத்தை எதிர்ப்போம். இன்னும் இது எல்லாம் நாங்கள் சொல்லும்போது எல்லாருக்கும் எதிராகிடும். இங்கே இருக்கிற பெண்கள் என்ன நம்ம பண்ணுறாங்க? இப்போ இங்கே இருக்கிற பெண்கள் என்ன பண்ணுறாங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைன்னு எழுதினார் சட்டம். ஆனால் அம்பேத்கர் சிலையை உடைக்கும் போது எந்த பெண்களாச்சும் போராடிக்கிறாங்களா? அப்படி தான் இருப்பாங்க. அப்போ மனநிலை நீங்க சொன்னீங்க பாரு, அம்பேத்கர் ஜாதி தலைவர்னு, அந்த புத்தி தான் இருக்கும். பெண்களுக்கு 8 மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்து பிரச்சனை அம்பேத்கர். எந்த பெண்ணாச்சும் அம்பேத்கர் சிலை உடைக்கும் போது பேசிட்டாங்களா? போராட்டம். நீங்க வந்து தென்னை மரத்தில் தேல் கொட்டிட்டா பனை மரத்தில் நெருக்கிட்ட மாதிரி அதே மாதிரி பங்களாதேஷ் இருங்க சார். பங்களாதேஷ்ல அங்க இது நடந்ததுன்ட்டு போராட்டம் நடத்துனீங்க. காசால இது நடந்தது, போராட்டம் நடத்துனீங்க. இப்ப இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை இது வந்து அதுக்கு போராட்டம் நடத்தினீங்க சார். ஒரு 2 மாசத்துக்கு முன்ன பங்களாதேஷ் இந்தியரை படுகொலை செய்யப்பட்ட நீங்க போராட்டம் மணிப்பூர்ல நீங்க மணிப்பூர் இருங்க மணிப்பூர்ல போராட்டம் நடத்தி மணிப்பூர்ல நடத்திய ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு இது தேவையா? இருங்க, மணிப்பூர்ல நடந்துச்சுல, இந்தியாவிலே மணிப்பூர்ல நடந்தது இல்ல, அதை கண்டிக்க துப்புல அந்த பாஜகவை எதிர்த்து போராடியது விடுதலை சிறுத்தைகள். சரி, இப்ப இங்க இருக்கிற சரி சார் எல்லாத்துக்கும் போராடுறாங்க. நாட்டில் உலகத்தில் நாங்க எப்படி தெரியுமா, எங்கே உலகத்தில் எங்கே அநீதி நடந்தாலும் நாங்கள் எங்கள் தலைவர் வந்து 2 நாள் கட்சி வந்து டெல்லியில் இருந்தார், வந்து பார்த்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்லேயே அந்த இடத்துலயே எங்கள் தொண்டர்கள் இருக்கு. போராட்டம் நடத்துங்க சார். சாலை மறியல் பண்ணுங்க, சாலை மறியல் பண்ணீங்க. போராட்டம் யாராவது அவங்க இது நாங்கள் உடற்கூறு செய்யப்பட்ட பாடியை நாங்கள் வாங்க மாட்டோம். அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க என்ன சார் பண்ணீங்க? அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க, நாங்க ஒரு போராட்டம் பண்ணிங்க. எதுக்கு நீங்க மக்கள் சாகும்போது ஏமா வந்துக்கிறாங்க? ஒரு தலித் சாகும்போது எந்த நாய் வந்துக்கிறான், பொறிக்கு வந்துக்கிறான். நேற்று ஒரு பொறிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறான். இங்க வந்து ஆணவ கொலைன்னு சொல்றாங்க. ஆணவ கொலைன்னு சொன்னா என்னடா பொறிக்கி? அந்த பொறிக்கு சொல்றேன், அந்த பொறிக்கு பேட்டி கொடுத்துன்னு சொல்றேன் நான். அந்த பொறிக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறான். அவன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறான். பொறிக்கி சாதி உறுப்பிடிச்ச நாய். அந்த நாய் சொல்றான், ஆணவ கொலைகள் நடப்பது எப்படி? ஆணவ கொலைகள் எப்படி? ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க, ஒரே வேலை இடத்துல இருக்கிறாங்க, சாதி இல்லாத பண்ணிக்கிறாங்க. இந்த ஜாதி பொண்ணை நீ எப்போ கல்யாணம் பண்ணுவேன், எப்போ போனேன்னு சொல்லிட்டு ஒரு பொறிக்கு வந்து கோவிலில் உட்காந்து பேசியிருந்தா படுகொலை செய்கிறான். அவன் சாதி வெறி பிடிச்சவன். அந்த சாதி வெறி பிடிச்ச இந்த சாதி வெறி பிடிச்ச நாய் வந்து எப்படி இது ஆணவ கொலை சொல்லுவீங்கன்னு கேட்குறான். இங்கே கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், சங்கர் படுகொலையாக இருக்கட்டும், இப்போ தம்பி வந்து கவின் சாவடிப்படுறதும் ஆணவ கொலை தான். திட்டமிட்டு இந்த சாதின்னு சொல்லி கொலை பண்ணுறான். அதை வந்து கண்டிக்க துப்பு இல்லாத நாய்கள் எப்படிலாம் குறைக்குதுங்க, எப்பெல்லாம் குறைக்குது. அந்த நாய்கள்லாம் வந்து குறைக்க சொல்லுங்க. அந்த நாயெல்லாம் குறைக்க சொல்லுங்க. உங்களுக்கு அந்த நாயெல்லாம் வந்து குறைக்க சொல்லுங்க. அந்த நாயெல்லாம் ஒரு கட்சி நடத்துற நாய் தானே, அந்த நாய் வந்து குறைக்க சொல்லுங்க. பத்திரிகையில பேச நாயை வந்து பேச சொல்லுங்க. உண்மையில நீங்க தேர்தலில் போட்டியிட எந்த தொகுதி எண்ணிக்கை கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டு வாய் மூடி மௌனமாக வரப்போவதா உண்மை இதுல இருந்து தெரியுது.
எந்த இது போராட்டம் நடத்தல, இதெல்லாம் தெரிஞ்சு உண்மைதானே? விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டிலேயே அரசியல் தலைவர்களையே விமான பயணம் அதிகமாக மேற்கொண்டு இருக்கிறார். எல்லா போராட்டங்களும் நடந்துக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் போராட்டம். ஒரு நாள் போய் அங்கே போய் தலை காட்டி வரதில்ல. மதுரையில் இருக்கிறார், திருச்சியில் இருக்கிறார், கோயம்புத்தூரில் இருக்கிறார், சேலத்தில் இருக்கிறார், தருமபுரியில் இருக்கிறார், கும்பகோணத்தில் இருக்கிறார், தஞ்சாவூரில் இருக்கிறார், கடலூரில் இருக்கிறார், சிதம்பரத்தில் இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார், தூத்துக்குடியில் இருக்கிறார், வேலூரில் இருக்கிறார், திருவள்ளூரில் இருக்கிறார், கும்மிடிப்பூண்டியில் இருக்கிறார். இப்படி பறந்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில விட்டு மாநில கேரளா போகிறார், ஆந்திரா போகிறார், கர்நாடகா போகிறார், அப்புறம் பிறகு வெளிநாடு போகிறார். இப்படி தொடர்ந்து ஒரு களத்தில் பரபரப்பாக இருக்கிற 24 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் கூட எங்கள் தலைவர் தூங்குறது இல்லை. அவ்வளோ மக்கள் பணியில் இருக்கிறவரை போயிட்டு ஏதோ சாக்கடைகள் அள்ளி சேரை வாரி இருப்பதற்கு இதெல்லாம் கேவலமான புத்தி. அவர்களை இப்போ படுத்துக்கொண்டு மல்லாக்காய் படுத்துக்கொண்டு அவர்களே அவர் முகத்தில் காரி உமிழ்ந்து கொள்வதை போல இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகளுடைய வளர்ச்சியும் விடுதலை சிறுத்தை கோட்பாடுகளையும் விடுதலை சிறுத்தை எழுச்சியும் எவனாலும் தடுக்க முடியாது. அப்போன்னா நீங்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக காட்டு, கொள்கை சிதையாமல் யுத்திய மாட்டோம். அப்புறம் இரட்டை இலக்கு தான் உங்களுடைய. கண்டிப்பா அதுதான் வாங்குவீங்க. தேமுதிக விட அதிகமாக வாங்குவீங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். எப்படி உங்கள் திருமா அவர்கள் எப்படி ஸ்டாலினிடம் வாங்குகிறாரா இல்லை பொறுத்து எதிர்கட்சிகள் சொல்லுகிற போல. மிக்க நன்றி. நன்றி.